நல்லா மீன் பார்த்து என்ன பண்ணுமா வாண்ணா ஏண்ணா ஏன்னா ஒரு பக்கெட்டி கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேசணுமா பக்கெட்டில் கிழக்குது பாருங்கள் நண்பர்களே, நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைபே இது வரைக்கும் பண்ணலை. நீங்களாவது பண்ணுவீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முழுசாக வீடியோவும் பாருங்கள். நீ பேசல வீடியோவில் விழுது கம்முன்னு அதங்காட்டி நாட்டுக்கு பிடிச்சா அவன் சொல்கிறான்னா நீ பிடிச்சி நடக்கிறான். மண்ணே எடுத்து நான் கழுவு பண்ணிச்சு மண்ணே எடுத்து மண்ணு நாட்டு ஜிலேபி பங்கு எத்தனை எத்தனை ரகம் மீன் இருக்குதுல்ல? அதான் கொடுக்கூடாது. ஒரு 5 ஒரு இருக்கும் விவசாயி ஜிலேபி விரால் கல்லுழவு வளர்தான் இருப்பாங்க. அது முட்டுக்குது இல்லை தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கண்ணா அவங்க இது மேலே வச்சு பேசப்பா. நான் இவங்களை டெய்லி மீன் மீன் அப்படி அப்படி பார்க்குவாங்க. அந்த குழுப்பெல்லாம் இது போட்டிங்களா? அதெல்லாம் இப்போ நேரம் அங்கே தான் ஓரி அடிச்சு அதெல்லாம் இல்லை இல்லை ஒரு கிலோ மீனோட ஒரு ரவுடி மீன் வரையணும் பார்த்துக்காங்க. மீன் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கிறது ஈஸி தான். ஃபஸ்ட்டை போட்டு நல்லா தேய்ங்க, அப்போ தான் நாளைக்கு இல்லை போகும் சரசரப்புலாம் போவோம். இப்போ தண்ணி ஊற்றினே வந்து பற்றி தேய்க்கணும். அங்கே கொஞ்சம் பற்றி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றுறியா அப்பாக்கு ஊற்றமா? அப்போ இன்னைக்கு மீன் பிடிச்சிருந்துச்சா? உனக்கு பிடிச்ச மீனா? பாருங்க எங்கள் பத்தில் பாப்பாவுக்கு பிடிச்ச மீனா. ஊற்றினே கொஞ்சமா அத்தா அது மேலே காலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிங்களா? அப்படியே மீன் சூப்பராக பார்க்கறதுக்கு. இப்போ என்னத்தம்மா பண்ணோம்? ஊற்றலாம் இப்போ ஊற்றலாம். இப்போ இது இருக்கிற வந்து நம்ம நத்தியெல்லாம் வந்து எடுக்கணும். அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அப்படியே நசுக்கி எடுத்துட்டு இப்படி போட்டுனே இருக்கிறது தான். தலையை அப்படியே புட்டுக்கோங்க ஃபஸ்ட்டா. நெக்ஸ்ட்டு அப்படியே அடிப்பகுதுன்னா அப்படியே நல்லா மேலாப்பா தள்ளுங்க. அவள்தான் க்ளீன் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? இதை மட்டும் தான் பண்ணணும்.
அது போயிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க போல போல வருஷம் வாடா அப்பா போன் புது போனா தங்க அப்பா போன் டச் உடஞ்சி போச்சா நேற்று அப்பா காசு கொடுத்து மாற்றி வந்து தங்க அது உனக்கு புது போன் மாதிரி தெரியுது அதான் அது சொன்னீங்க அப்பா போன் புது பொண்ணு பாருங்க நண்பர்களே நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிறோம் மீன் சாப்பிட்றது நாங்கள் தான் அதே விஷயம் ஆனால் கஷ்டப்பட்டு வெயிலே நிச்சு வீடியோ எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் ஒரு லைக் ஷேர் கமெண்ட் கூட போட மாட்டேங்கிறீங்க. இன்னொரு டைம் கூட சொல்லுதாங்க நல்லா திரும்ப சொன்னீங்கன்னா எடுக்குங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிலில் நின்று வீடியோ எடுக்கிறோம் காரில் பத்திக்கு ஆனால் நீங்கள் தான் நல்லா பார்த்துருங்கிறீங்க. ஆனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் இல்லைப்பா சப்ஸ்கிரைப் 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 இங்கே பாருங்க மக்களே தலையை கிண்டுறாங்க நெக்ஸ்ட்டு அப்படியே தெளிவாங்க அவ்வளோ. மீன் மெதி கத்துங்க மீன் பாவம்ல குத்திக்கிட்டு அம்மா குத்தி மீன் அங்க நோவு மீனுக்கு பாடு நண்பர்களே இந்த மீன் என்ன மீன் தெரில தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தா கண்ணாடி மாதிரி தெரியுது. அந்தாட்ட என் தம்பி வீடு பிடிக்கிறான் அது கூட தெரியுதுப்பா. மீனில் அழகுக்கு மீன் கேட்குமோ? சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். தண்ணி ஊற்றிடா பார்க்க இல்லை அப்போ தூக்கி போட்டு வந்துடுறேன். பார்த்தா தண்ணி வா பாருங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற லஜ்ஜெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேய்க்குள்ள இன்னும் கொஞ்சம் நெஞ்சு இருக்கும் உள்ள ஓத்துல அது எல்லாமே நம்மளுக்கு வெளியே வந்துட்டு சுத்தமான மீன் அழகாக வந்துடும். ஊற்றுதாங்க தண்ணி ஊற்றுறதுக்கு நல்லது ஊற்றுங்க. சூப்பர் தாங்க தண்ணி இப்போ தான் ஊற்றணும். போதும். பாருங்க நண்பர்களே அப்படியே மீன் எப்படி ஜோதியா மீன் தான் தங்க மாதிரி மீன் தான். போகல அவ்வளோதான். இது அள்ளி நம்ம வச்சுக்க தனியாக இது கூட கட்டணும். சரி கட் பண்ணு வெளியே கட் பண்ணு. பாரு மக்களே இப்போ மீனை சொல்றாங்க. ரெண்டாங்க வந்துச்சு நம்ம குழியில் மீன் இல்லை இந்த இதெல்லாம் எங்கே பிடிச்சது மீன் பிடிச்சிங்க ஒரு கிளம்புக்குள்ள கொஞ்சம் வந்துச்சு. குஞ்சு மீன் வளர்த்தானே போதும் மீனிமா. அப்பா குத்தி டக்கர் பத்திக்கணும் மீன்
நீ வச்சு டேட் தாங்க கூட கூட பாருங்க பாருங்க மக்களே, மீனை அடுத்த மீன் வலிக்கிற போய் விடுது. இப்போ பெரிய மீனை க்ளீன் பண்ண போகிறோம். பண்ணிட்டு இப்படி போய் அட்டை அப்படி முடியும். எனக்கு தெரியும் பார்க்குற யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பரவாயில்ல, கமெண்டில் திட்டி தான் போங்க, நீ வீடியோ பண்ணுறது ஒன்றும் சரியில்லைன்னு.